வணக்கம் தமிழா. தமிழா ஐஏஎஸ் அகாடமியினுடைய டிஎன்பிஎஸ் 2024 குரூப் 4 மற்றும் விஓ தேர்வுக்காக மாதிரி தேர்வுகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் பார்க்கக்கூடிய தேர்வு 20வது மாதிரி தேர்வில் இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இந்திய வரலாறு பண்பாடும் அப்படிங்கிற பாடப்பதிலிருந்து வினாக்கள் பார்க்க போகிறோம். இதுக்கான கொஸ்டின் பிடிஎஃப் ஆல்ரெடி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனல் அனுப்பிச்சிருக்கோம். இதுக்கான ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கீழ்கண்ட கூற்றில் எது சரியான கூற்று அப்படின்னு கேட்குறாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இது ஒரு சமய சார்பற்ற மத சார்பற்ற நாகரிகம் முதன்மையானதாக காணப்பட்டது, சரிதான். மேலும் மதமானது ஒருபோதும் சமுதாயத்தில் ஆக்கிரமிக்கவில்லை அப்படிங்கிற கூற்றும் சரிதான். இந்த சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் ஜவுளி தொழிற்சாலை உற்பத்தியில் பருத்தி முக்கிய பங்கு வைத்தது, அப்படின்னு சொல்லி இதுவும் சரிதான். அப்போ சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கூற்று, இந்த இரண்டு கூற்றங்களில் ஒரு சமய சார்பற்ற நாகரிகம், சவுளி தொழிற்சாலை பருத்தி ரொம்ப முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. இரண்டு கூற்றுக்களுமே சரியானதாக இருக்கு. கொஸ்டின் நம்பர் 2, அக்பருடைய காலத்துல எந்த மாநிலம் 7 போர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய பிரதேசங்களாக பிரிக்கப்படுதுன்னா குஜராத் மாநிலம் தான் 7 போர் புரிந்து கொள்ளக்கூடிய பிரதேசமாக பிரிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 3, அராபியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வந்த மொராக்கா நாட்டு அறிஞர், மொராக்கா நாட்டு பயணி. அரேபியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வந்த மொராக்கா நாட்டு அறிஞர் யாருன்னா இபின் பதுதா. இவர் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்தார்னா முகமது பின் துக்ளக். இவருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த அரேபியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வந்தவர் தான் மொராக்கா நாட்டு பயணி இபின் பதுதா. முகமது கஜினியுடைய ஆட்சி காலத்தில் வந்தவர் அல்பரூனி, அல்பரூனி. கொஸ்டின் நம்பர் 4, பின்வரும் கூற்றுக்களை கவனி. வேத காலத்துல குருகுல கல்வி முறை வழக்கத்தில் இருந்தது, சரிதான். வேத காலத்துல பெண்களும் கல்வி கற்ற என்பது தவறு. குறிப்பிட்ட பெண்கள், ஒரு சில பெயர்கள் மட்டும்தான் நமக்கு தெளிவே வரும். அப்படிப்பட்ட முழுமையாக பெண்கள் கல்வி கற்கவில்லை. பெண்களும் கல்வி என்பது தவறு. அப்ப கூற்று 1 சரி, 2 மற்றும் தவறு. எங்க இருக்கு? ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 5, இந்திய எழுச்சியின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர், இந்திய அமைதியின்மையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் பால கங்காதர திலகர். ஓகே. கொஸ்டின் நம்பர் 6, பின்வரும் வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம். முகமது கோரி தனது தங்க நாணயங்கள்ல பெண் தெய்வமான லட்சுமியுடைய உருவத்தை பதிப்பித்தார். இது சரியான ஸ்டேட்மெண்ட் தான். முகமது கோரி துருக்கிய படையெடுப்பாளர். மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை, சமய சார்ந்த விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராக முகமது கோரி திகழ்ந்தார். அதனாலதான் அவர் தங்க நாணயங்கள் இந்து மத பெண் தெய்வமான லட்சுமி உருவத்தை பதிப்பிச்சிருக்காரு. அப்ப ரெண்டுமே சரிதான், விளக்கமும் சரிதான். கொஸ்டின் நம்பர் 7, தவறான இணையை கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல பாருங்க, இதிகாசம் ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்கள் இதிகாசங்கள், சரிதான். சூத்திரம் அப்படின்னா மனுசூத்திரம், மனுஸ்மிருதி சூத்திரம், சரிதான். வேதங்கள் ரிக், யஜுர், சாமம், அதர்வன், இதுவும் சரிதான். புராணங்கள் என்பது பிராமணங்கள் கிடையாது. அப்ப இதுதான் என்னது? தவறான இணை. கொஸ்டின் நம்பர் 8, 1937 ஆண்டு கல்ச்சர் என்னும் சொல்லுக்கு இணையாக பண்பாடு என்னும் தமிழ் சொல்லை பண்பாடு எனும் தமிழ் சொல்லை டி கே சிதம்பரநாதனார் பயன்படுத்தியதாக கூறுபவர் யாருன்னா பேராசிரியர் எஸ் வையாபுரி பிள்ளை. கொஸ்டின் நம்பர் 9, பொறுத்துக. கீழடி அமைந்துள்ள பகுதி எது? சிவகங்கை. கீழடி எங்க இருக்கு? சிவகங்கை. ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி, பையம்பள்ளி வேலூர் மாவட்டம், பொருந்தல் திண்டுக்கல் மாவட்டம். ஆப்ஷன் சி தான் அது சரியானது. அது கொஸ்டின் நம்பர் 10, கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட இடங்களுக்கு என்ன பேருனா தேவதானம். பிராமணர் அல்லாத உடமை என்ன சொல்லலாம்? வேளாண் வகை. பிராமணர்களுக்கு பிரம்ம தெய்யம். ஓகேங்களா? கல்வி நிலையங்களுக்கு சால போகும், சமணர்களுக்கு பள்ளிச்சல். ஓகே. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11, பக்தி இலக்கியங்களின் காலம் யாருடைய காலம்னா சோழர் காலம். 1887 தேவ சமாஜம் தோற்றுவித்தவர் யாருன்னா சிவ் நாராயண் அக்னிகோத்ரி. பிரார்த்தனா சமாஜம் ஆத்மா ரம்பான். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. கொஸ்டின் நம்பர் 13,
சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் யாருன்னா மொயினுதீன் சிஸ்டி. சிஸ்டி அமைப்பை இந்தியாவில் பிரபலமாக்கியவர் மொயினுதீன் சிஸ்டி. கொஸ்டின் நம்பர் 14. ஆரியர்கள் இசை ஆர்வத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய வேதம். ஆரியருடைய இசை ஆர்வத்துக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய வேதம் எதுனா சாம வேதம். கொஸ்டின் நம்பர் 15. பழங்கால பண்பாட்டின் எச்சம். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல். பழங்கால பண்பாட்டின் எச்சம் நாட்டுப்புறவியல் என்று கூறியவர் யார் அப்படின்னா வில்லியம் ஜான் தாமஸ். கொஸ்டின் நம்பர் 16. பொறுத்துக. பஞ்சாப் மாநிலத்தினுடைய திருவிழா. பஞ்சாப் திருவிழா எதுனா பைசாகி, கால் பைசாகி. தமிழ்நாடு பொங்கல். தமிழ்நாடு என்னது? பொங்கல். கேரளா ஓணம். அஸ்ஸாம் பொகாலி பிகு. ஆப்ஷன் டி தான் சரியானது. கொஸ்டின் நம்பர் 17. கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்திய பல இனங்களையும் கிமு 5ஆம் நூற்றாண்டிலேயே இந்திய பல இனங்களையும் அதிக மக்கள் தொகையும் கொண்டிருந்தது என்று குறிப்பிட்டவர் யாருன்னா ஹெரட்டோட்டஸ். யாரு? ஹெரட்டோட்டஸ். நாகரிகம் என்ற சொல் எந்த சொல்லினுடைய அடியாக பிறந்தது? நகர் என்ற சொல்லின் அடியாக பிறந்ததுதான் நாகரிகம் என்ற சொல். கொஸ்டின் நம்பர் 19. எண்ணற்ற அதிசயங்களை தன்னகத்தை கொண்டது. எண்ணற்ற அதிசயங்கள் தன்னகத்தை கொண்டது என கூறும் புகழ்மிக்க வரலாற்று மிக்க அறிஞர் யாருன்னா புகழ்மிக்க வரலாற்று அறிஞர் ஆப்ஷன் ஏஎல் பாசம். ஏஎல் பாசம். கொஸ்டின் நம்பர் 20. இந்தியாவை பல இனங்களின் அருங்காட்சியகம் என குறிப்பிட்டவர் யாருன்னா வின்ஸ்டன் ஆர்தர் ஸ்மித். விஎஸ் ஸ்மித். இங்கிறது விஎஸ் ஸ்மித் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்கு. இதுவும் சரிதான். அடுத்து விஜயநகர பேரரசு காலத்தில் ஆமுக்த மால்யதா யார் எழுதுனா கிருஷ்ண தேவராயர் தான். எந்த மொழியில் எழுதுறாருன்னா ஆண்டாளை பற்றிய காவியமான ஆமுக்த மால்யதாவை தெலுங்கு மொழி எழுதியவர் கிருஷ்ண தேவராயர். அடுத்த கொஸ்டின் நம்பர் 22. பின் வரும் எது சமத்துவத்தின் கீழ் வருவதில்லை? சமத்துவத்தின் கீழ் வராது எதுன்னு கேட்குறாங்க. பிறப்பு, ஜாதி, மதம், இனம், நிறம், பால் அடிப்படை பாகுபாடு இன்மை சமத்துவம். தேர்தல் போட்டி உரிமை சமத்துவம். அனைவரும் சட்டத்தின் சமம் சமத்துவம். பணக்காரர்கள் மற்றும் ஏழை இடையே சமத்துவமின்மையை காட்டுவது. அப்ப இதுதான் சமத்துவம் இல்லாதது. இதுதான் விடை. ஹரிகரர் புக்கர் ஆகிய சகோதரர்கள் எந்த அரசரிடம் பணிபுரிந்தார்னா இரண்டாம் வீரபாலாளரிடம் பணிபுரிந்தவர்கள் ஹரிகர் மற்றும் புக்கர். இவங்க தான் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர். சங்கம மரபை சார்ந்தவர்கள். 1336 துங்கபத்ரா ஆற்றினுடைய கரையில் வித்தியாருடைய ஆலோசனையின் பேரில் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் ஹரிகரர் மற்றும் புக்கர். கொஸ்டின் நம்பர் 24. ஜாதி, பணம், மதம் ஆகியவற்றின் அடிப்படையில் மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மைக்கு என்ன பண்ணா மனிதனால் உருவாக்கப்பட்ட சமத்துவமின்மை. இந்தியா ஒரு டேஷ் கொண்ட நாடு. இந்தியா பல்வேறு சமய நம்பிக்கைகள் கொண்ட நாடு. பல்வேறு பண்பாட்டு நம்பிக்கைகள் கொண்ட நாடு. அப்படின்னா ஏபி இரண்டுமே சரியானது. கொஸ்டின் 26. பின்வரும் வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம். இந்தியாவில் சமய சார்பின்மை என்ற கொள்கை மிக்க மதிப்புள்ளது. இது சரியானதா? இந்தியா பல்வேறு சமய மற்றும் பன்முக கலாச்சாரம் கொண்ட நாடு. இதுவும் சரியானது. அப்ப ரெண்டுமே சரி, விளக்கமும் சரி. ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 27. நாகப்பட்டினத்துல புத்த மடாலயம் அமைக்க எந்த சோழ மன்னர் சைலேந்திரர்களுக்கு அனுமதி வழங்கினார்னா முதலாம் ராஜராஜ சோழன் தான் சைலேந்திரர்களுக்கு நாகப்பட்டினத்தை புத்த மடாலயம் அமைக்க அனுமதி வழங்குகிறாரு. கொஸ்டின் 28. அதியத்த கர்ம பல்லவேஸ்வரகிரம் என எந்த கோவில் அழைக்கப்படுகிறது? காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயில். எப்படி அழைக்கப்படுகிறது? அதியத்த கர்ம பல்லவேஸ்வரகிரம். கொஸ்டின் 29. ஐக்கோலை கல்வெட்டை தொகுத்தவர் யார்? கல்வெட்டை தொகுத்தவர் யார் அப்படின்னா ரவிகீர்த்தி. மானூர் கல்வெட்டு. திருநெல்வேலி பகுதியில் இருக்கக்கூடிய மானூர் கல்வெட்டு டேஸ் நிர்வாகம் குறித்த செய்திகளை வழங்குகிறது. கிராம நிர்வாகம் குறித்த செய்திகளை வழங்கக்கூடிய கல்வெட்டு மானூர் கல்வெட்டு. கொஸ்டின் நம்பர் 31. மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய புகழ்வாய்ந்த கடற்கரை கோயில் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? 7ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மாமல்லபுரம் கடற்கரை கோயில். கொஸ்டின் 32. கோவில் வழிபாடுகளுக்கு பல்லவர்களால் பயன்படுத்தப்பட்ட மொழி என்னதுன்னா சமஸ்கிருதம். மதுரை கொண்டான் என்று அழைக்கப்படக்கூடிய மன்னன் யாரு? முதலாம் பராந்தகன். மதுரை கொண்டான் அழைக்கப்படுவர் முதலாம் பராந்தகன்.
அடுத்து கூன் பாண்டியனுடைய உண்மையான பெயர் என்னன்னா நெடுமாறன். கூன் பாண்டியனுடைய உண்மையான பெயர் நெடுமாறன். கொஸ்டின் 35. மூன்றாம் குலோத்துங்கனால் கம்பகஸ்வரேர். மூன்றாம் குலோத்துங்கனால் ஹம்பஹரேஸ்வரர் ஆலயம் எழுப்பப்பட்ட இடம் எதுனா திருப்புவனம். கொஸ்டின் 36. விஜயநகர பேரரசை ஆட்சி புரிந்த மரபுகளை சரியான காலவரிசையில் அமைக்க. சங்கம, சாளுவ, துளுவ, ஆறுவீடு. ஆப்ஷன் டி. சங்கம வம்சம், சாளுவ வம்சம், துளுவ வம்சம், ஆறுவீடு வம்சம் விஜயநகர பேரரசுடைய 4 மரபுகள். கொஸ்டின் 37. எந்த பல்லவ மன்னன் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவரை பின்பற்றியவர் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை எந்த பல்லவ மன்னன் திருமங்கை ஆழ்வாரை ஆதரித்து அவரை பின்பற்றினா 2ஆம் நந்திவர்மன். யாரு? 2ஆம் நந்திவர்மன். இது பொறுத்து காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயில் கட்டியவர்கள் யாருன்னா பல்லவர்கள். பட்டாடக்கல் விருப்பாட்சர் கோயில் சாளுக்கியர்கள். எல்லோர கைலாசநாதர் கோயில் ராஷ்டிர கூடர்கள். காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் விஜயநகரம் பேரரசர்கள். ஆப்ஷன் சி தான் அது சரியான விடை. கொஸ்டின் நம்பர் 39. பெரும் இலக்கிய படைப்புகளான கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் ஆகியவை எந்த காலகட்டத்தை சேர்ந்தவை? அதாவது பெரும் இலக்கிய படைப்புகளான கம்பராமாயணம் மற்றும் பெரிய புராணம் யாருடைய காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா பிற்கால சோழர்கள். யாரு? பிற்கால சோழர்கள். பாண்டிய அரசானது உலகிலேயே மிகவும் செல்வச் செழிப்புடனும் அற்புதமான அளவுடனும் காணப்படும் பகுதி என்று புகழாரம் சுற்றியவர் யாருன்னா வெனிஸ் நகர பயணியான மார்க்கோ போலோ. கொஸ்டின் 41. எல்லோரா மற்றும் எலிபண்டா குடைவரை கோயில்கள் யாருடைய காலகட்டத்தை சேர்ந்ததுன்னா ராஷ்டிரகூடர்கள் காலகட்டத்தை சேர்ந்தது. கொஸ்டின் நம்பர் 42. எந்த இரு பகுதிகளிடையே இடைப்படு நாடாக புதுக்கோட்டை இருந்ததுன்னா சோழ மற்றும் பாண்டிய அரசுகளுடைய இடைப்படு நாடு தான் புதுக்கோட்டை. கொஸ்டின் நம்பர் 43. விஜயநகர பேரரசுடைய மிகப்பெரிய நிர்வாக பிரிவு எதுன்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய நிர்வாக பிரிவு விஜயநகர பேரரசுக்கு மண்டலம். அடுத்து விஜயநகர பேரரசுல அதிக முக்கியத்துவம் பெற்றிருந்த திருவிழா எதுனா மகாநவமி. ராக்சாஸ் மற்றும் தக்கடி கிராமங்கள் எந்த போர் ராக்சச தங்கடி என்று அழைக்கப்படக்கூடிய தலைக்கோட்டை போர் 1565. விஜயநகர பேரரசு இந்த தலைக்கோட்டை போர்லாம் தோல்வியடைகிறாங்க. தோல்வி அடைந்த விஜயநகர பேரரசு தன்னுடைய தலைநகரை பெணுகொண்டாருக்கும் பிறகு இறுதியாக திருப்பதி பக்கத்தில் சந்திரகிரிக்கு மாற்றுவாங்க. இந்த கொஸ்டின் 46. வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம். இந்தியாவில் விஜயநகர அரசினுடைய இராணுவம் அச்சுறுத்தக்கூடிய ஒரு இராணுவமாக இருந்தது. சரியான ஸ்டேட்மெண்ட் தான். விஜயநகர பேரரசு இராணுவம் பீரங்கிப்படை மற்றும் குதிரைப்படையை கொண்டது. இதுவும் சரியான ஸ்டேட்மெண்ட். அப்போ ரெண்டுமே சரி, விளக்கமும் சரி. இது கொஸ்டின் 47. விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படும் விலங்கு. விஜயநகர கட்டடத் தூண்களில் பெரும்பாலும் காணப்படக்கூடிய விலங்கு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான ஆப்ஷன் குதிரை. கொஸ்டின் நம்பர் 48. பாமினி அரசை நிறுவியவர் யாருன்னா அலாவுதீன் பாமன்ஷா. பாமினி அரசை நிறுவியவர் பாமன்ஷா. கசன் கங்கு பாமினி. கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றியில் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் எது? சிம்மாச்சலம். கொஸ்டின் நம்பர் 50. சங்கம வம்சத்துடைய கடைசி மன்னர் யாருன்னா 2ஆம் விருப்பாட்சராயர். வலிமை மிக்க கொரில்லா போர் முறையை பின்பற்றியவர் யாருன்னா மராத்தியர். முகமது கவான் ஒரு மதரசாவை நிறுவி அதில் 3000 கையெழுத்து நூல்களை வைத்திருந்த இடம். முகமது கவான் ஒரு மதரசா நிறுவுறாரு, அதில் 3000 கையெழுத்து நூல்கள் வைத்திருக்காரு. அந்த எந்த இடத்துல வைத்திருக்காருன்னா சரியான ஆப்ஷன் சி, பீடார். இந்த இடம் பீடார். கொஸ்டின் 53. பின்வரும் கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடு. பாருங்க, மலை மற்றும் மலைப்பள்ளத்தாக்கள் மராத்தியர்கள் அந்நிய படையெடுப்பாளர் பாதுகாத்தது சரிதான். பக்தி இயக்கத்துடைய மந்திரங்கள் சமஸ்கிருதத்தில் இயற்றப்பட்டது. அனைத்து சமூகத்தினராலும் பக்தி இயக்க பாடல்கள் பாடப்பட்டன. இதை பார்த்தீங்களா, அந்த பக்தி இயக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த
அனைத்து சமூகத்திலும் பாடப்பட்டது தவறு. சிவாஜி புரந்தரை முகலாயரிடமிருந்து கைப்பற்றினார். புரந்தர் தேஷ்முக்கள் கிராமங்கள் வாழ்ந்தன. அவர்கள் 200 கிராமங்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் தேஷ்முக்கள். இதுவும் சரிதான். அப்போ தவறான என்னன்னா ஆப்ஷன் பி தான். கொஸ்டின் நம்பர் 54. ஒரு சாதாரண வருவாய்த்துறை அலுவலராக தமது பணியை தொடங்கிய யாரு 1710 பேஷ்வா ஆனார்னா பாலாஜி விஸ்வநாத். தவறான கூற்றை கண்டுபிடி. சிவாஜி ஒரு வீரம் செறிந்த போர் வீரர். சரி. சிவாஜியோட தந்தை பேர் சாஜி போன்ஸ்லே. இதுவும் சரிதான். சிவாஜியோட ஆசிரியர் யாரு? தாதாஜி கொண்டதே. துக்காராம் கிடையாது. ராம்தாஸ் இவங்களோட இருக்கப்பட்ட பாபா ராம்தாஸ் இருக்கப்பட்ட குரு ராம்தாஸ் மெய்காப்பல் தாதாஜி கொண்டது. இங்கு துக்காராம் குறித்து தவறு. ராமாயண மகாபாரத கதைகள் சிவாஜியோட பெருந்தாக்க தேர்வு. இதுவும் சரி. தவறானது ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 56. யாருடைய படையெடுப்பு மராத்திய பேரரசின் வீழ்ச்சிக்கு சாவு மணி அடித்தது அப்படின்னா அகமது அப்தாலியுடைய படையெடுப்பு. 3வது பானிபட் போர் மராத்திய பேரரசு வீழ்ச்சிக்கு சாவு மணி அடித்தது. கொஸ்டின் 57. டேஸ் ஆகியோர் சிவாஜியின் வாழ்வின் மீது கணிசமான செல்வாக்கு துக்காராம் ராம்தாஸ். கொஸ்டின் நம்பர் 58. மராத்தியர் கைப்பற்றிய மாவட்டத்துடைய வருவாயில டேஸ் என வசூலிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மொத்தம் வசூலிக்கூட சவுத் வரி சர்தேஷ் முகி. இதில் சவுத் எத்தனை பகுதினா 4 விளைச்சலில் 4 வரும். விளைச்சலில் 4 வருவங்க தான் சவுத், 10 வருவங்க சர்தேஷ் முகி. கொஸ்டின் நம்பர் 59. கோகினூர் வைரத்தை எடுத்து சென்றவர் யாருன்னா நாதிர் ஷா. சிவாஜியுடைய இராணுவ அமைப்பில் மிகச்சிறிய படை அலகினுடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா நாயக். கொஸ்டின் நம்பர் 61. கீழ்கண்டவற்றுள் 2ஆம் சரபோஜி எழுதாத புத்தகம். கீழ்கொண்டு 2ஆம் சரபோஜி எழுதாத புத்தகம் கேட்குறாங்க. 2ஆம் சரபோஜி எழுதிய போது குமார சம்பவ சம்பு, முத்திர ராஜஷாயா, தேவேந்திர குறிஞ்சி எழுதியது. அப்போ குமார சம்பவம் மட்டும்தான் எழுதாதது. யார் எழுதியது? காளிதாசர். இதுதான் என்னது விடை. டேஸ் உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவு கொண்டு வந்தது. எந்த உடன்படிக்கை முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படின்னா சால்பை உடன்படிக்கை தான் முதலாம் ஆங்கிலோ மராத்திய போரை முடிவுக்கு கொண்டு வந்தது. அடுத்த கொஸ்டின் நம்பர் 63. அக்பருடைய நில வருவாய் திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா சப்தி திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நில வருவாயத்தை யாரை பார்த்து ஃபாலோ பண்ண? ஷெர்ஷாவை பார்த்தா ஃபாலோ பண்ணாதான். அக்பர் முன்னோடி யாருன்னு ஷெர்ஷா தான். கொஸ்டின் நம்பர் 64. சிவாஜியினுடைய ஆட்சிக்கு பிறகு வந்தவர்களை கால வரிசைப்படி எழுதுவோம். சிவாஜி ஆட்சிக்கு யார் வரா? சாம்பாஜி வராது. அதற்கு பிறகு ராஜா ராம், ஷாகு, அடுத்தது 2ஆம் சாம்பாஜி. ஆப்ஷன் பி தான் சரி. அடுத்த கொஸ்டின் நம்பர் 65. கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி. கூற்று காரணம். நவீன நாணயமுறையின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் ஷெர்ஷா. சரிதான். நாணய சீர்திருத்தத்தை மேற்கொண்டு தங்க வெள்ளி நாணயத்தில் தன் பெயரை தன்னுடைய பெயர் தேவநாகரி மொழியில பதிப்பித்தார். இதுவும் சரிதான். இப்ப 2 கூட்டுமே ஷெர்ஷா பற்றிய கூட்டு 2மே சரிதான். விளக்கமும் சரிதான். கொஸ்டின் நம்பர் 66. யாருடைய நினைவாக ஹாரூன் மினாரை யாரு நினைவாக அக்பர் கட்டார் அப்படின்னா யானையின் நினைவாக. கால வரிசைப்படுத்துக. ஹுமாயூனுடைய இறப்பு, 2வது பானிபட் போர், ஃபதேபூர் சிக்ரி கட்டப்படும், தீன் இலாஹி மதம். இதில் பார்த்தீங்கன்னா 2வது பானிபட் போர் எப்போனா 1556. அதுக்கு முன்னாடியே அவர் இறந்துடுறாரு. யாரு? ஹுமாயூன். ஃபதேபூர் சிக்ரி 1575, தீன் இலாஹி மதம் 1582. அப்போ இது சரியானது பார்த்தீங்கன்னா 2ஆம் பானிபட் போருக்கு முன்னாடி அக்பர் இது பண்ணுறாரு. ஹுமாயூன் இறந்தக்கப்புறம் அவர் உள்ள வராரு. புரியுதுங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஹுமாயூனுடைய இறப்பு. இது சரியான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. முகலாய அரசவையில் பிரிட்டிஷ் தூதுவராக பணியாற்றினார் சர் தாமஸ் ரோ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 69. ஐனி அக்பரி அக்பர் நாமா என் நூல் எழுதியவர் யாருன்னா அபுல் பாசர். பாபர் நாமானா பாபர், அக்பர் நாமா ஐனி அக்பர் என் நூல் எழுதியவர் அபுல் பாசர். ராணா சங்கா மற்றும் அவரது கூட்டுப்படைகள் பாபரால் தோற்கடிக்கப்பட்ட இடம் என்னது? அந்த போருக்கு பேர் தான் கான்வா போர். கான்வா போர். கொஸ்டின் நம்பர் சவுசா போர் எந்த நடைபெற்றனா 1539ஆம் ஆண்டு சவுசா போர். ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷாவுக்கும். 540 ஹுமாயூனுக்கும் ஷெர்ஷா நடைபெற்றது கன்னோசி போர்.
கொஸ்டின் நம்பர் 72. அக்பரால் நியமிக்கப்பட்ட காபூலுடைய ஆளுநர். அக்பரால் நியமிக்கப்பட்ட காபூலுடைய ஆளுநர் யாருன்னா ராஜா மான்சிங். பின்வரும் கூற்றுகளில் சரியானதை இருந்தது. பாபர். பாபர் மத்திய ஆசியாவில் சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்ற, இது சரி. ஹுமாயூன் டெல்லியை கைப்பற்றியது 1555. 65 கிடையாது. அவுரங்கசீப் ராஜபுதன பெண் இல்லை, இஸ்லாமிய பெண் தான். ராஜபுதன பெண் கிடையாது. ஏன்னா இஸ்லாமிய திருக்குறான்படி ஆட்சி செய்தவர் அவுரங்கசீப், இதுவும் தவறு. அவுரங்கசீப் காலகட்டத்தில் முகலாயர்கள் சிறப்பு பெற்றது, இதுவும் தவறு. ஷாஜகானுடைய ஆட்சிகள் தான் கட்டடக்கலை சிறப்பு பெற்றது. அப்போ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் அது சரி. ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாற்று நூல். ஷாஜகானுடைய வாழ்க்கை வரலாற்று நூல் எதுனா பாதுஷா நாமா. அப்துல் ஹமீது லகோரி எழுதிய பாதுஷா நாமா. கொஸ்டின் 75. கப்பலின் ஒட்டகம். கப்பலின் ஒட்டகம் என்று சொல்லப்படக்கூடிய தொழில்நுட்பத்தை உலகத்திலே கண்டறிந்த முதல் மனிதர் என்று புகழப்படுவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ அக்பர். கொஸ்டின் 76. டெல்லி சுல்தான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை என்னது? இக்தாதாரி முறை. இல்துமிஸ் அறிமுகப்படுத்திய இக்தாதாரி முறை. இராணுவத்தில் மன்சப்தாரி அறிமுகப்படுத்தியவர் அக்பர். மாம்லுக் அரச வம்சத்துக்கான அரபு மொழியில் மாம்லுக் என்றால் அடிமை என்று பொருள். அரச வம்சத்துக்கான அடிக்கலை நாட்டியவர் யாருன்னா குத்துபுதீன் ஐபக். டெல்லியோட முதல் சுல்தான் குத்துபுதீன் ஐபக். மாம்லுக் மரபை தோற்றுவித்தவர், அடிமை மரபை தோற்றுவித்தார் முகமது ஒரு அடிமையான குத்துபுதீன் ஐபக். தங்களை முகமது நபியின் அராபிய வாரிசு என்று கூறிக்கொண்ட டெல்லி சுல்தானியர்கள் யார் அப்படின்னா சையத் வம்சத்தை சேர்ந்தவர்கள். குத்துபுதீன் ஐபக் தனது தலைநகரை எங்கிருந்து டெல்லிக்கு மாற்றினார் அப்படின்னா லாகூரிலிருந்து டெல்லிக்கு தனது தலைநகரை மாற்றியவர் குத்துபுதீன் ஐபக். அடுத்து அலாவுதீன் கில்ஜியுடைய தலைமை தளபதி யாருன்னா மாலிக் கபூர். அலாவுதீன் கில்ஜியுடைய தலைமை தளபதி மாலிக் கபூர். கொஸ்டின் நம்பர் 81. மங்கோல் இன தலைவன் செங்கிஸ்கான். யாரு? செங்கிஸ்கான். இக்தாதார் அப்படின்னா முக்தி. முகமது கான் பெரோஷா துக்ளக். இபின் பதுதா மொராக்கா நாட்டு பெண். ஆப்ஷன் தான் சரி. இல்துமிஸ் எந்த விரோதி சிந்து நதியில் அமிழ்த்து கொல்லப்பட்டால்? இல்துமிஸோட எந்த விரோதி சிந்து நதியில் அமிழ்த்தி கொல்லப்பட்டான் அப்படின்னா சரியான ஆப்ஷன் நாசிர் உத் குவாச்சா. கொஸ்டின் நம்பர் 83. முகமது பின் துக்குலக்கூடிய அரசவையில் இருந்தவர் யாரு? இபின் பது என்ற மொராக்கோ நாட்டு பயணி. இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யாரு? முகமது பின் காசிம். சிந்து படையெடுப்பு முகமது பின் காசிம். விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாய் அமைத்த நீர்ப்பாசன கால்வாய் அமைத்தவர் யாருன்னா பெரோஷா துக்ளக். கொஸ்டின் நம்பர் 86. ஜலாலுதீன் முகமது அக்பர் கிபி 1542 எந்த நாளில் அமரக்கோட்டையில் பிறந்தார்னா நவம்பர் 23 தான் பிறந்தாரு அக்பர். அக்பர் காலத்தில் இருந்த புகழ்பெற்ற பாடகர் மியான் தான்சனுடைய இயற்பெயர் புகழ்பெற்ற பாடகர். அவருடைய இயற்பெயர் என்னன்னா ராம்தானு பாண்டே. சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது. அவைகள் எதால தயாரிக்கப்பட்டது அப்படின்னா அவைகள் மண்ணால் செய்யப்பட்ட முத்திரைகள். கொஸ்டின் நம்பர் 89. சிந்து சமவெளி மக்களுடைய எழுத்து முறை என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்திர எழுத்து முறை. சிந்து சமவெளி எழுத்துக்களும் மொழியும் தமிழை என்று கூறியவர் யாருன்னா ஹீராஸ் பாதிரியார். கொஸ்டின் நம்பர் 91. மெகரலியில் குதுப்பினார் வளாகத்தில் உள்ள துருப்பிடிக்காத இரும்பு தூணை அமைத்தவர் யாருன்னா இரண்டாவது சந்திரகுப்தர். எவற்றில் குறியீடு பலகை என கருதப்படும் சிறு கல்வெட்டு எங்க கண்டெடுக்கப்பட்டுள்ளதுன்னா தோலவீரா. குறியீட்டு பலகை தோலவீரா தான். பொறுத்துக்கு மொகஞ்சதாரோ எனது இறந்தோர் மேடு. வெண்கலம் உலோக கலவை.
மொகஞ்சதாரோ என்ற இறந்தோர்மேடு வெண்கலம் உலோக கலவை. கோட்டை மேடான பகுதி கார்நிலையம் சிவப்பு நிற மணிக்கரைகள். ஆப்ஷன் பி தான் அது சரியானது. ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள். ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்பட காரணம் என்னன்னா, பெரும்பாலான நாகரிகங்கள் ஆற்றின் கரைகளில் தோன்றியதால் ஆற்றங்கரைகள் நாகரிக தொட்டில்கள் என அழைக்கப்படுகிறது. இது கொஸ்டின் நம்பர் 95. சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள்? சிந்து சமவெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள்னா, மத்திய ஆசிய, மெசோடோமியா, இதுவும் சரிதான். வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பலுச்சிஸ்தான், பாரசீகம் அனைத்து நாடுகளோடும் சிந்து சமவெளி மக்கள் வாணிக தொடர்பு கொண்டிருந்தார்கள். கொஸ்டின் நம்பர் 96. சிந்துவெளி மக்கள் லாஸ்ட் வேக்ஸ் இந்த இழந்த மெழுகு செயல்முறை அறிந்தது என்பதை தெரிவிக்கக்கூடிய வெண்கல சிலை எதனா? நடனமாடும் நாட்டியங்களோட சிறிய வெண்கல சிலை. கொஸ்டின் நம்பர் 97. தவறான இணையை கண்டுபிடி. இங்க பாருங்க. ஏஎஸ்ஏ ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா, ஜான் மார்ஷல் சரி. கோட்டை தானிய களஞ்சியம் சரி. லோத்தல் கப்பல் கட்டுதல் குஜராத் சரி. கரப்பா நாகரிகம் காவிரி ஆறு கிடையாது. ராவி ஆறு. மொகஞ்சதாரோ சிந்து ஆறு. அப்போ காவிரி மட்டும், இது தவறு. தவறான விடை இதுதான். கொஸ்டின் நம்பர் 98. குப்தருடைய அலுவலக மொழி என்ன பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். குப்தருடைய அலுவலக மொழி என்னது? சமஸ்கிருதம். அடுத்து சிந்து சமவெளி அகழ்வாராய்ச்சியின் போது இந்திய தொல்பொருள் ஆய்வுடைய இயக்குனர் ஜெனரல் யாரு? சர்ஜான் மார்ஷல். அடுத்து நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முதலாம் குமாரகுப்தர் தான். புகழ்பெற்ற நாலந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.